நலத்திட்டங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கின்ற முதல்வரை பார்த்து இந்த ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்று கூறுகின்ற ஒரு கூட்டம் இருக்கின்றது. பாலியல் வன்முறை என்றால் அதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து வழக்கை பதிவு செய்வதோடு விட்டுவிடாமல் சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கணும். இங்க ஒருத்தர் ஐஸ்கிரீம் ஜூஸ் கடை வச்சு மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. குறிப்பிட்ட காலத்திற்குள் தவறு இழத்தவனை தண்டனைக்குள்ளாக்கின்ற நீதி தேவதையின் ஆட்சி தான் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. தமிழகத்துடைய அரசியலை தெரியாத அறியாமையில் இருக்கின்ற ஒரு சிலர் கூறுகின்ற கூற்றுக்கு நிச்சயம் 2026ஆம் ஆண்டு 200 என்பதல்ல 224 திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்பதை இந்த நேரத்தில் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த ஆட்சியை பொறுத்தளவில் ஒரு சுதந்திரமான ஆட்சி. தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் இன்னார் இனியவர் என்று பார்க்காமல் தண்டனை பெற்று தருகின்ற ஆட்சி. ஆகவே இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பது இன்றைய மக்களுடைய நிலைப்பாடு. அந்த நிலைப்பாட்டில் யாராவது குறையும் என்று நினைத்தால் அவருடைய கனவு பகல் கனவாகும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் பயனாளிகளை வாக்குகளை வைத்து எடை போடுவதில்லை. இன்றைக்கு பயன்பெறுகின்ற இந்த கருணை இல்லங்களை சார்ந்த 10 கருணை இல்லங்களிலே இருக்கின்ற இந்த குழந்தைகளுக்கு வாக்குரிமை இல்லை. ஆனால் மனிதநேயமிக்க நம் தலைவர் அவர்கள் நேற்றைக்கு முன்தினம் கூட நம்முடைய தலைமைச் செயலகத்தில் சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக தற்குறிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234 திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். வில்லிலிருந்து புறப்பட்ட அம்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எப்படியெல்லாம் இது போன்ற அவதூறுகள் ஏற்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக தொண்டன் 100 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிப்பான். மீண்டும் 2026ஆம் ஆண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் எங்கள் உயிரினும் மேலான திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அரியணையில் ஏற்றும் வரை எங்களுடைய பயணம் எங்களுடைய வேகம் குறையாது குறையாது குறையாது.